இன்னைக்கு மாரல் ஸ்டோரி பார்க்க போறதுல அதுக்கு பதிலா முருகரோட வரலாறு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சீரீஸா என்ன பார்க்க போறோம்னா முருகர் எப்படி பிறந்தாரு, எந்த காரணத்துக்காக பிறந்தாரு. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் ரொம்ப தவம் செஞ்சு நிறைய வரங்களை வாங்கினான். அந்த வரங்களை யூஸ் பண்ணிட்டு தேவர்களை எல்லோரையுமே துன்புறுத்த ஆரம்பிச்சான். அதனால தேவர்கள் எல்லோருமே சிவன் கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டாங்க, எங்களை எல்லாரும் அந்த சூரபத்மன் கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் தன்னோட 3வது கண்ணை ஓபன் பண்ணாங்க. அதிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளியே வந்துச்சு. அந்த தீப்பொறிகள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்ததுனால அதை யாராலுமே பார்க்க முடியாம இருந்துச்சு. அப்போ வாயு பகவானும் அக்னி பகவானும் சேர்ந்து அந்த 6 தீப்பொறிகளையும் கையில எடுத்துக்கிட்டு பூமியை நோக்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கை என்ற தெய்வீக குளத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 6 தீப்பொறிகளும் 6 சின்ன குழந்தைகளா மாறுச்சு. அந்த 6 சின்ன குழந்தைகளும் கார்த்திகா என்ற 6 பெண்களால வளர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்வதி தேவி போயிட்டு அந்த 6 குழந்தைகளையும் கூப்பிட்டு அணைச்சுக்கிட்டாங்க. பார்வதி தேவி அந்த குழந்தைகளை அணைச்சதும் அந்த குழந்தைங்க ஒன்னு சேர்ந்து 6 முகங்களும் 12 கைகளும் அளவற்ற தெய்வீக சக்தி கொண்ட ஒரே குழந்தையா மாறினாங்க. அதனாலதான் அவருக்கு ஆறுமுகன், ஷண்முகன், கார்த்திகேயன், சரவணன், கந்தன், முருகன் அப்படின்னு பெயர் வந்துச்சு. ஒரு நாள் பார்வதி தேவி தன்னோட மகனான முருகனை கூப்பிட்டு, மகனே, இந்த உலகத்தை துன்புறுத்திக்கிட்டு இருக்கிற சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்ல, தன்னோட தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு வேலை முருகனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முருகரும் தேவர்களோட சேனாதிபதியா ஆனாங்க. பார்வதி தேவி கொடுத்த வேலை கையில வச்சுக்கிட்டு போர் செய்ய போனாரு. அப்போ சூரபத்மன் கடலுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு அளவில்லா அகந்தை இருந்துச்சு. என்ன யாராலையும் வெல்ல முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். முருகர் போருக்கு வர்றது தெரிஞ்சதும் தன்னோட அசுர படைகளை முருகனுக்கு எதிரா அனுப்பி வச்சாங்க. முருகருக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல போர் 6 நாள் தொடர்ந்து நடந்துச்சு. தன்னோட வேலை வச்சு அசுரர்களைய ஒவ்வொருத்தரையும் அழிச்சுக்கிட்டே வந்தாரு. கடைசியா சூரபத்மனே போருக்கு வந்தான். அவன் பல மாய வடிவங்களை எடுத்தான். எல்லா வடிவத்திலயும் வந்த சூரபத்மனை அழிச்சுக்கிட்டே வந்தாரு முருகர். கடைசியா ஒரு பெரிய மரமா மாறினா சூரபத்மன். அப்போ முருகர் தன்னோட வேலை கொண்டு அந்த மரத்தை நோக்கி விட்டாரு. அப்போ அந்த மரமும் 2ஆ பிளந்துச்சு. ஒரு சைடு மயிலாகவும் இன்னொரு சைடு சேவலாகவும் மாறினாங்க. கடைசியா சூரபத்மனோ தன்னோட தவற உணர்ந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு முருகர்கிட்ட போயிட்டு சொன்னாரு. கருணை மிக்க முருகரும் சூரபத்மனை மன்னிச்சிட்டாங்க. அந்த மரம் 2ஆ பிளந்துச்சுல, அதுல கிடைச்ச மயில தன்னோட வாகனமாகவும் இன்னொரு பாதி சின்ன கொடியாகவும் ஏத்துக்கிட்டாரு. இந்த தெய்வீக நிகழ்வே சூர சம்ஹாரம்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனா நிகழும்.